குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ரூபாய் 204.57 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறைகள் மற்றும் ரூபாய் 80.85 கோடி செலவில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கட்டடம், பல்வேறு மாவட்டங்களில் 7 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், 62 கிராம செயலகம் கிராம ஊராட்சி அலுவலக கட்டிடங்கள், 150 அங்கன்வாடி மையங்கள், 50 பொது விநியோக கடை, உணவு தானிய கிடங்குகள் ஆகியவற்றை தொடங்கி வைக்கவும், நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் ரூபாய் 139 கோடியே 65 லட்சம் மதிப்பில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கான மலை பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது நிகழ்ச்சியாக புதிதாக முடிக்கப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பொது கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சி கட்டடங்களுக்கான திறப்பு விழா ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முதற்கட்டம் மற்றும் 2ஆம் கட்டங்களில் திறந்து வைக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது. தற்பொழுது 3ஆம் கட்டமாக ரூபாய் 204 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறை கட்டடங்கள், கிராம ஊராட்சி அளவில் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படும் 25 கிராம செயலக கட்டடங்கள், திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டடம், பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள 7 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், 37 கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், 150 அங்கன்வாடி மைய கட்டடங்கள், 50 பொது விநியோக கடை கட்டடங்கள் மற்றும் உணவு தானிய கிடங்கு கட்டடங்களையும் சேர்த்து ஆக மொத்தம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள 270 கட்டடங்களை ரூபாய் 80 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுவார்கள். எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர், தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக உட்கட்டமைப்பு வசதிகளை ஏறத்தாழ 270 கட்டடங்களை திறந்து வைத்தும், போதைமலைக்கு 75 ஆண்டு காலம் நிறைவேற்றப்படாத பாதையே இல்லாத கிராமத்திற்கு, மலை கிராமத்திற்கு 139 கோடியில் சாலை அமைத்தும் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை துறையின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டம், அது முத்தான திட்டம் மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல குழந்தைகள் நேயப்பள்ளி அதுவும் மிக சிறப்பாக இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். 3வது முறையாக ஏறத்தாழ இன்றைக்கு 1473 கட்டிடங்களையும் ஏற்கனவே 2000 கட்டிடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 40 ஆண்டுகள கனவாகிய நம்முடைய ஆத்தூருக்கு நமக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்காக ஏறத்தாழ 4 கோடி ரூபாயில் இன்றைக்கு அழகுமிக்க கட்டடத்தை கட்டி அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஆத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் ஒட்டஞ்சர் தொகுதிக்கும் நம்முடைய தொப்பம்பட்டிக்கு ஒரு புதிய கட்டிடத்தை வழங்கி அதுவும் இன்றைக்கு திறப்பு செய்யப்படுகிறது. எனவே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய இந்த துறைக்கு அதிக சாலையாக இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் எல்லா பணிகளும் அவருடைய கைகளால் தான் நடைபெறும். ஏற்கனவே கட்டிய கட்டடத்தை திறக்க முடியவில்லை. 69 புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களுக்கு அதிகமான நிதியை வழங்கி இன்றைக்கு கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு மக்களின் முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பாக, அதுவும் குறிப்பாக அவர்கள் பொற்கரங்களால் எனக்கு ஆத்தூர் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை அமைத்து கொடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.